பாஸ்கரன் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் பாமக உறவுகள் அனைவருக்குமே சிறப்பான நன்றியும் வணக்கத்தையும் கூறியபடி சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 யாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவி கற்றல் வகுப்பு 119 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வின் ஊடாக காணொளி ஊடாக கேட்டும் பார்த்தும் பயன்பெறுபவர்கள் நேரலை ஊடாக நிகழ்வோடு பயன்பெற்றுக் கொள்கின்ற அத்தனை உறவுகள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் அன்பாய் வரவேற்றபடி இந்த சிறப்பான ஒரு மணி நேரத்தை ஆசிரியர் கையிலே அன்பாய் ஒப்படைத்துக் கொள்கிறோம். பணியோடு இணைந்திருக்கும் மாணவனுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாருங்களா அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லண்டன் தமிழ் வானொலி மற்றும் பாமுகம் தொலைக்காட்சியின் சார்பிலே மிக அழகாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு மிக சிறப்பாகவும் சென்று கொண்டிருக்கின்ற யாப்பிலக்கண முறைப்படி மரபு கவி கற்போம் என்ற நிகழ்வு இன்று 119வது நிகழ்விலே நாம் அனைவருமாக ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய வகுப்பானது எங்களுடைய முதல் வகுப்பினை நினைவுறுத்துகின்ற வகையிலே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் நானும் என்னுடைய தொகுப்பாளரும் மட்டுமே இணைந்திருந்தோம். அதே நானும் என்னடா யோசிச்சேன், அதுதான் நானும் யோசித்தேன். அதே முறை இன்று மீண்டும் வருமா, மீண்டவர்கள் அனைவரும் மீண்டும் வருவார்களா, அதையெல்லாம் நினைப்பிலே கொண்டு அதை ஒரு பக்கமாக நாங்கள் செலுத்திவிட்டு நானும் சிவதர்ஷினியுமாக இன்றைய வகுப்பினை அழகாக நடத்த இருக்கின்றோம் என்பதனை சொல்லிக்கொண்டு அதிபர் நடாமோகன் மற்றும் என்னுடைய அருமை சகோதரி வாணி நடாமோகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய வகுப்பிற்குள் நாம் உட்செல்கின்றோம். இன்றைய வகுப்பும் திருப்புதல் வகுப்பாகத்தான் அமைய இருக்கின்றது. இன்று நாம் அளவியல் வெண்பாக்களை பார்க்க இருக்கிறோம். எழுதிக் கொள்ளுங்கள். நேரிசை அளவியல் வெண்பா. நேரிசை அளவியல் வெண்பா. பொது இலக்கணம். பொது இலக்கணம் 1 4 அடிகளை பெற்று வரும். 1 4 அடிகளை பெற்று வரும். 2 முதலடியின் முதற்சீரும். முதலடியின் முதற்சீரும். 2ஆம் அடியின் முதற்சீரும் 4ஆம் சீரும். 2ஆம் அடியின் முதற்சீரும் 4ஆம் சீரும். 4ஆம் சீரும் அதற்கு பக்கத்துல ஒரு அடைப்புக்குறிக்குள் தனிச்சொல். தனிச்சொல் எதுகை பெற்று. எதுகை பெற்று 3ஆம் அடியின் முதற்சீரும் 4ஆம் அடியின் முதற்சீரும் ஒரே எதுகை பெற்று வரும். ஒரே எதுகை பெற்று வரும். மூன்று 4ஆம் அடி அடைப்புக்குறிக்குள் ஈற்றடி. 4ஆம் அடி அடைப்புக்குறிக்குள் ஈற்றடி 3 சீர்களை பெற்று வரும். 3 சீர்களை பெற்று வரும். 4 ஈற்றடியின் ஈற்றுச்சீர். ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு இவற்றில் ஒன்றை கொண்டு முடியும். இவற்றில் ஒன்றை கொண்டு முடியும். அடுத்தபடியாக இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை அடைப்புக்குறிக்குள் மாமுன் நிறை. மாமுன் நிறை
விளம் முன் நேர். மாமுன் நிறை விளமுன் நேர். அடைப்புக்குரிய முடிச்சுக்கோங்க. வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை அடைப்புக்குறிக்குள் காய்முன் நேர். காய்முன் நேர் பெற்று முடியும். அடுத்தபடியாக செப்பலோசை பெற்று வரும். செப்பலோசை பெற்று வரும். நான்கு அடிகளிலும் பொழிப்பு மோனை பெற்று வருவது சிறப்பு. நான்கு அடிகளிலும் பொழிப்பு மோனை பெற்று வருவது சிறப்பு. இதுவே ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பாவிற்கான பொது இலக்கணம் ஆகும். இதுவே ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பாவிற்கான பொது இலக்கணம் ஆகும். பொது இலக்கணத்தை படிங்கம்மா. நேரிசை அளவியல் வெண்பா பொது இலக்கணம். 4 அடிகளை பெற்று வரும். இரண்டாவது முதல் அடியின் முதல் சீரும் இரண்டாம் அடியின் முதல் சீரும் 4ஆம் சீரும் தனிச்சொல். எதுகை பெற்று 3ஆம் அடியின் முதற் சீர் 4ஆம் அடியின் முதற் சீரும் ஒரே எதுகை பெற்று வரும். மூன்றாவது 4ஆம் அடி ஈற்றடி 3 சீர்களை பெற்று வரும். 4வது ஈற்றடியின் ஈட்டுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு இவற்றில் ஒன்றை கொண்டு முடியும். 5 இயற்சீர் வெண்டலை மாமுன்னிறை விளமுன்னேர் வெண்சீர் வெண்டலை காய்முன்னேர் பெற்று முடியும். செப்பலோசை பெற்று வரும். 4 அடிகளிலும் பொழிப்பு மோனை பெற்று வருவது சிறப்பு. இதுவே ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பாவிற்கான பொது இலக்கணம். மிகச்சிறப்புமா, மிகச்சிறப்பு. சான்று பாடல் ஒரு வாழ்த்தாக நம்ம பண்ணுவோமே சான்று பாடல். சரியா? முதல் பாடல் அன்பின் சகோதரி. அன்பின் சகோதரி ஆளுமையில் ஆன்றோராம். அன்பின் சகோதரி ஆளுமையில் ஆன்றோராம். அடுத்தடி பன்முக ஆற்றலில் பாரினில் ஒரு சின்ன கோடு தனிச்சொல்லுக்காக என்றென்றும் மூன்றாவது அடி நன்னெறி காட்டும் நலத்துடன் பல்லாண்டு. நன்னெறி காட்டும் நலத்துடன் பல்லாண்டு. ஈற்றடியாக மன்றினில் வாழ்ந்திட மாண்பு. மன்றினில் வாழ்ந்திட மாண்பு. இரண்டாவது பாடல். மீண்டும் இந்த முதல் பாடல் சொல்றேன், சரி பார்த்துக்கோங்கம்மா. அன்பின் சகோதரி ஆளுமையில் ஆன்றோராம். பன்முக ஆற்றலில் பாரினில் என்றென்றும் நன்னெறி காட்டும் நலத்துடன் பல்லாண்டு. மன்றினில் வாழ்ந்திட மாண்பு. இரண்டாவது பாடல் மாண்பாய்
உதித்தவராம் மாண்பாய் உதித்தவராம் மாமகளாம் மாமகளாம் மண்ணுலகில் மண்ணுலகில் மாண்பாய் உதித்தவராம் மாமகளாம் மண்ணுலகில். இரண்டாவது அடி. காண்பீரோ காண்பீரோ இத்தரையில் காண்பீரோ இத்தரையில் காலங்கள் காண்பீரோ இத்தரையில் காலங்கள். ஒரு சின்ன கோடு தனிச்சொல்லுக்காக. மீண்டாலும் மீண்டாலும். மூன்றாவது அடி. வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன் நல்வாழ்வு வேண்டுகின்றேன் நல்வாழ்வு வேகமாய் பற்றிட வேண்டுகின்றேன் நல்வாழ்வு வேகமாய் பற்றிட. ஈற்றடியாக ஆண்டவன் தந்த அருள் ஆண்டவன் தந்த அருள். மீண்டும் இரண்டாவது பாடல். மாண்பாய் உதித்தவராம் மாமகளாம் மண்ணுலகில் காண்பீரோ இத்தரையில் காலங்கள் மீண்டாலும் வேண்டுகின்றேன் நல்வாழ்வு வேகமாய் பற்றிட ஆண்டவன் தந்த அருள். மூன்றாவது பாடல். அருளோடும் அருளோடும் அன்பும் அன்பும் அருந்தமிழும் அருளோடும் அன்பும் அருந்தமிழும் சேர்ந்து சேர்ந்து. இரண்டாவது அடி. பொருளோடும் பொருளோடும் புன்னகையும் பொருளோடும் புன்னகையும் பொன்போல் பொன்போல். ஒரு சின்ன கோடு. உருகி உருகி. மூன்றாவது அடி. அருமையாம் அருமையாம் சேவையினை அருமையாம் சேவையினை ஆத்மார்த்தம் ஆத்மார்த்தம் கொண்டு அருமையாம் சேவையினை ஆத்மார்த்தம் கொண்டு. ஈற்றடி. பெருமையாய் பெருமையாய் செய்கின்றீர் பெருமையாய் செய்கின்றீர் பேரு. பெருமையாய் செய்கின்றீர் பேரு. இப்ப மீண்டும் சொல்றேன், சரி பாருங்க. அருளோடும் அன்பும் அருந்தமிழும் சேர்ந்து பொருளோடும் புன்னகையும் பொன்போல் உருகி அருமையாம் சேவையினை ஆத்மார்த்தம் கொண்டு பெருமையாய் செய்கின்றீர் பேரு. அடுத்த பாடல். பேரு பல பெற்ற பேரு பல பெற்ற. பேரு தனிச்சி. பேரு பல பெற்ற பேராண்மை 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 நீரன்றோ நீரன்றோ. பேராண்மை நீரன்றோ. பேரு பல பெற்ற பேராண்மை நீரன்றோ. இரண்டாவது அடி. ஊரு ஊரு வராமல் ஊரு வராமல் உமை மரபும் உமை மரபும் உமை மரபும். ஒரு சின்ன கோடு. ஏறு போல் ஏறு போல். மூன்றாவது அடி. மாறுதல் மாறுதல்
இன்றி மாறுதல் இன்றி மதிப்புடன் மதிப்புடன் காத்திடும் மதிப்புடன் காத்திடும் ஈற்றடி கூறுதல் கூறுதல் என் வாக்கின் கூற்று கூறுதல் என் வாக்கின் கூற்று. மீண்டும் சொல்ற பாடலை பாருங்க. வேறு பல பெற்ற பேராண்மை நீரன்றோ ஊறு வராமல் உமை மரபும் ஏறுபோல் மாறுதல் இன்றி மதிப்புடன் காத்திடும் கூறுதல் என் வாக்கின் கூற்று. அடுத்த பாடல். கூற்றினில் கூற்றினில் நேர்மை கூற்றினில் நேர்மை குறித்த செயற்பாடு கூற்றினில் நேர்மை குறித்த செயற்பாடு. இரண்டாவது அடி. மாற்று கருத்தில்லா மாற்று கருத்தில்லா மாண்புடன் மாற்று கருத்தில்லா மாண்புடன் தனிச்சொல்லாக ஏற்றிடவும் ஏற்றிடவும். மூன்றாவது அடி. போற்றுவேன் போற்றுவேன் உன்றனை போற்றுவேன் உன்றனை பொன்னாய் பொன்னாய் மதித்து நான் பொன்னாய் மதித்து நான் ஈற்றடியாக நேற்றிலும் நேற்றிலும் இன்றிலும் நேர் நேற்றிலும் இன்றிலும் நேர். மீண்டும் சொல்றேன், பாடலை பாருங்க. கூற்றினில் நேர்மை குறித்த செயற்பாடு மாற்று கருத்தில்லா மாண்புடன் ஏற்றிடவும் போற்றுவேன் உன்றனை பொன்னாய் மதித்து நான் நேற்றிலும் இன்றிலும் நேர். அடுத்த பாடல். நேர்மை நியாயமும் நேர்மை நியாயமும் நேரிய பாதையும் நேரிய பாதையும் நேர்மை நியாயமும் நேரிய பாதையும். இரண்டாவது அடி. கூர்மை அறிவுடன் கூர்மை அறிவுடன் குன்றாத கூர்மை அறிவுடன் குன்றாத சின்ன கோடு போட்டுக்கோங்க. சீர்மையும் சீர்மையும். மூன்றாவது அடி. பார்மிசையில் பார்மிசையில் பண்பின் பண்பின் பகலவனாய் பார்மிசையில் பண்பின் பகலவனாய் வாழ்கின்றீர் வாழ்கின்றீர். ஈற்றடியாக ஊர் போற்றும் உன்றனையும் உன்றனையும் ஊர் போற்றும் உன்றனையும் ஊன்று ஊர் போற்றும் ஒன்றனையும் ஊன்று. மீண்டும் சொல்றேன், சரி பார்த்துக்கோங்க. நேர்மை நியாயமும் நேரிய பாதையும் கூர்மை அறிவுடன் குன்றாத சீர்மையும் பார்மிசையில் பண்பின் பகலவனாய் வாழ்கின்றீர் ஊர் போற்றும் உன்றனையும் ஊன்று. அடுத்த பாடல். ஊன்றுகோல் ஊன்றுகோல் நீராகி
ஊன்றுகோல் நீராகி ஊற்றாய் ஊற்றாய் தமிழ் மொழியை ஊன்றுகோல் நீராகி ஊற்றாய் தமிழ் மொழியை இச்சு வரும். ஊற்றாய் அதுல இத்து வரும். சான்றோர்கள் சான்றோர்கள் முன்னிலையில் சான்றோர்கள் முன்னிலையில் சாராக்கி சாராக்கி ஒரு சின்ன கோடு தான் தருதல் தான் தருதல். சான்றோர்கள் முன்னிலையில் சாராக்கி தான் தருதல். மூன்றாவது அடி ஆன்றோர் ஆன்றோர் வழிவந்த ஆன்றோர் வழிவந்த அக்கறை அக்கறை யாம் உணர்வோம் யாம் உணர்வோம் யாம் உணர்வோம் என்பதுதான் அப்படி. ஆன்றோர் வழிவந்த அக்கறை யாம் உணர்வோம். ஈச்சடியாக வான்புகழ் வான்புகழ் பெற்றோங்க வாழ்த்து வான்புகழ் பெற்றோங்க வாழ்த்து. அடுத்த பாடல் வாழ்த்தினை வாழ்த்தினை. மீண்டும் முதல் பாடல மீண்டும் சொல்றேன், சரி பார்த்துக்கோங்க. ஊன்றுகோல் நீராகி ஊற்றாய் தமிழ் மொழியை சான்றோர்கள் முன்னிலையில் சாராக்கி தான் தருதல் ஆன்றோர் வழிவந்த அக்கறை யாம் உணர்வோம் வான்புகழ் பெற்றோங்க வாழ்த்து. அடுத்த பாடல் வாழ்த்தினை சொல்லிடுவோம் வாழ்த்தினை சொல்லிடுவோம் வானோங்க எல்லோரும் வாழ்த்தினை சொல்லிடுவோம் வானோங்க எல்லோரும். இரண்டாவது அடி மூழ்கியும் மூழ்கியும் முத்தமிழை மூழ்கியும் முத்தமிழை மூச்சாக மூச்சாக சின்ன கோடு ஆழ்மனத்தில் ஆழ்மனத்தில். மூன்றாவது அடி வாழ்த்திடும் வாழ்த்திடும் அன்புள்ளம் வாழ்த்திடும் அன்புள்ளம் வள்ளல் பெருந்தகை வள்ளல் பெருந்தகை. ஈச்சடியாக ஏழ் பிறப்பும் ஏழ் பிறப்பும் இல்லை எதிர்ப்பு ஏழ் பிறப்பும் இல்லை எதிர்ப்பு. மீண்டும் சொல்றேன், சரி பாருங்க. வாழ்த்தினை சொல்லிடுவோம் வானோங்க எல்லோரும் மூழ்கியும் முத்தமிழை மூச்சாக ஆழ் மனத்தில் வாழ்த்திடும் அன்புள்ளம் வள்ளல் பெருந்தகை ஏழ் பிறப்பும் இல்லை எதிர்ப்பு. அடுத்த பாடல் எதிர்ப்போர் பணிந்திடுவார் எதிர்ப்போர் பணிந்திடுவார் எல்லையில் நின்றும் எதிர்ப்போர் பணிந்திடுவார் எல்லையில் நின்றும். இரண்டாவது அடி துதிப்பர் துதிப்பர் அனுதினமும் துதிப்பர் அனுதினமும் தூதாய் தூதாய் சின்ன கோடு மதித்து துதிப்பர் அனுதினமும் தூதாய் மதித்து.
மூன்றாவது அடி விதியையும் விதியையும் வென்றிடும் விதியையும் வென்றிடும் வித்தையை கற்று வித்தையை கற்று இப்போ வரும் கற்று ஈற்றடி பதித்தீர் பதித்தீர் அனைத்தும் பகுத்து பதித்தீர் அனைத்தும் பகுத்து. மீண்டும் சொல்றேன், சரி பாருங்க. எதிர்ப்போர் பணிந்திடுவார் எல்லையில் நின்றும் துதிப்பர் அனுதினமும் தூதாய் மதித்து விதியையும் வென்றிடும் வித்தையை கற்று பதித்தீர் அனைத்தும் பகுத்து. அடுத்த பாடல். பகுத்தீர் பகுத்தீர் சிறப்பாக பகுத்தீர் சிறப்பாக பைந்தமிழ் வாழ்த்த பைந்தமிழ் வாழ்த்த. இரண்டாவது அடி வகுத்தீர் வகுத்தீர் விரைவாய் வகுத்தீர் விரைவாய் வரமாய் வரமாய் இத்து வரும் வரமாய் தனிச்சொல்லாக தொகுத்தீர் தொகுத்தீர். மூன்றாவது அடி புகுத்திய நல்வழி புகுத்திய நல்வழி பூமியில் நாளும் புகுத்திய நல்வழி பூமியில் நாளும் ஈற்றடியாக தகுந்ததோ தகுந்ததோ தாக்கத்தை தகுந்ததோர் தாக்கத்தை தந்து தகுந்ததோர் தாக்கத்தை தந்து. மீண்டும் சொல்றேன், சரி பார்த்துக்கோங்க. பகுத்தீர் சிறப்பாக பைந்தமிழ் வாழ்த்த வகுத்தீர் விரைவாய் வரமாய் தொகுத்தீர் புகுத்திய நல்வழி பூமியில் நாளும் தகுந்ததோர் தாக்கத்தை தந்து. அடுத்த பாடல் ஈற்றான ஒரு பாடல். தந்திடும் தந்திடும் என் வாழ்த்து தந்திடும் என் வாழ்த்து தாரணியில் ஓங்கிடும் தாரணியில் ஓங்கிடும். இரண்டாவது அடி முந்திடும் முந்திடும் முத்தமிழ் முந்திடும் முத்தமிழ் முத்தாய்ப்பாய் முத்தாய்ப்பாய் சின்ன கோடு வந்திடும் வந்திடும் முந்திடும் முத்தமிழ் முத்தாய்ப்பாய் வந்திடும். மூன்றாவது அடி சிந்தை 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 மிகுந்ததனால் சிந்தை மிகுந்திட அது அது அழகா இருக்கு. சிந்தை மிகுந்திட சீரான சீரான சோதரியாம் சோதரியாம் ஈற்றடி அந்தி நிலவென அன்பு அந்தி நிலவென அன்பு. மீண்டும் சொல்றேன், 10வது பாடல் அது. தந்திடும் என் வாழ்த்து தாரணியில் ஓங்கிடும் முந்திடும் முத்தமிழ் முத்தாய்ப்பாய் வந்திடும் சிந்தை மிகுந்திட
தீரான சோதரியாம் அந்தி நிலவென அன்பு. எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்புன்னு ஆரம்பிச்சிருக்கோம், அன்புன்னு நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். காப்பு பாடல் நூறு பையனை விட்டுட்டு. சரியா? இப்ப இத நீங்க படிச்சிருக்கணும். அன்பின் சகோதரி ஆளுமையில் ஆண்டோராம் பன்முக ஆற்றலில் பாரினில் என்றென்றும் நன்னெறி காட்டும் நலத்துடன் பல்லாண்டு மன்றினில் வாழ்ந்திட மாண்பு. மாண்பாய் உதித்தவராம் மாமகளாம் மண்ணுலகில் காண்பீரோ இத்தரையில் காலங்கள் மீண்டாலும் வேண்டுகின்றேன் நல்வாழ்வு வேகமாய் பெற்றிட ஆண்டவன் தந்த அருள். அருளோடும் அன்பும் அருந்தமிழும் சேர்ந்து பொருளோடும் புன்னகையும் பொன்போல் உருகி அருமையாம் சேவையினை ஆத்மார்த்தம் கொண்டு பெருமையாய் செய்கின்றேன் பேறு. பேறு பல பெற்ற பேராண்மை நீரென்றோ ஊறு வராமல் உமை மறவும் ஏறுபோல் மாறுதல் இன்றி மதிப்புடன் காத்திடும் கூறுதல் என் வாக்கின் கூற்று. கூற்றினில் நேர்மை குறித்த செயற்பாடு மாற்று கருத்தில்லா மாண்புடன் ஏற்றிடவும் போற்றுவேன் உன்றனை பொன்னாய் மதித்து நான் நேற்றிலும் இன்றிலும் நேர். நேர்மை நியாயமும் நேரியல் பாதையும் கூர்மை அறிவுடன் குன்றாத சீர்மையும் பார்மிசையில் பண்பின் பகலவனாய் வாழ்கின்றீர் ஊர் போற்றும் உன்றனையும் ஊன்றுகோல் நீராகி ஊற்றாய் தமிழ் மொழியை சான்றோர்கள் முன்னிலையில் சாராக்கி தான் தருதல் ஆன்றோர் வழிவந்த அக்கறையாம் உணர்வோம் வான்புகழ் பெற்றோங்க வாழ்த்து. வாழ்த்தினை சொல்லிடுவோம் வானோங்க எல்லோரும் மூழ்கியும் முத்தமிழை மூச்சாக ஆழ்மனத்தில் வாழ்த்திடும் அன்புள்ளம் வள்ளல் பெருந்தகை ஏழ்பிறப்பும் இல்லை எதிர்ப்போர் பணிந்திடுவர் எல்லையில் நின்றும் துதிப்பர் அனுதினமும் தூதாய் மதித்து விதியையும் வென்றிடும் வித்தையை கற்று பதித்தீர் அனைத்தும் பகுத்தீர் சிறப்பாக பைந்தமிழ் வாழ்த்த வகுத்தீர் விரைவாய் வரமாய் தொகுத்தீர் புகுத்திய நல்வழி பூமியில் நாளும் தகுந்ததோர் தாக்கத்தை தந்திடும் என் வாழ்த்து தாரணியில் ஓங்கிடும் முந்திடும் முத்தமிழ் முத்தாய்ப்பாய் வந்திடும் சிந்தை மிகுந்திட சீரான சோதரியாம் அந்தி நிலவென அன்பு. நிறைவேறி சோதரி யார் பேர் தருமன்னு யோசிச்சேன். பொதுவான வாழ்த்து. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அந்த இடத்தில் நான் வாசித்தால் அது ஆசிரியைக்கு பொருந்துகிறது, ஆசிரியை வாசித்தால் இன்னொருவருக்கு பொருந்துகிறது. கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு இதை கொடுக்கலாமேன்னு தான் நினைச்சேன். இது ஒரு அருமையா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு வாழ்த்து ஒரு சிற்றிலக்கியமாகவே பாடப்படுவதான யாருக்குமே ஆளுமை படைத்த யாருக்குமே ஒரு சகோதரி நினைக்கக்கூடிய யாருக்குமே இந்த வார்த்தை. ஆமா, சகோதரிக்கு பதிலாக தோழியாக இருந்தாலும் தோழி என்று போட்டுக் கொள்ளலாம், தவறில்லை. இந்த இடத்துல சரி பண்ணிக்க வேண்டியதான். சரியா? இன்று வந்துட்டு வரும் வாரத்திற்கான வீட்டு பாடமாக வரும் வகுப்பிற்கான 120வது வகுப்பிற்கான வீட்டு பாடம் ஒரு விகற்ப நேரிசை வெண்பாவிலே, நேரிசை அளவியல் வெண்பாவிலே மே மாதம் உழைப்பவர்கள் மாதம் இல்லையா? உழைப்பு தருமாம் உயர்வு, உழைப்பு தருமாம் உயர்வு என்ற தலைப்பிலே ஒரு காப்பு பாடல் 10 பாக்கள். அது எந்த வகையான உழைப்பும் இருக்கலாம். அது உழைத்து படித்தால் எப்படி மேலோங்கி இருப்பார்களோ அதையும் இந்த இடத்திலே சுட்டலாம். அல்லது உழைப்பினை நாம் மிக முக்கியமான ஒரு மதிப்புடன் பார்த்தோம் என்றால், மாண்புடன் பார்த்தோம் என்றால், வாழ்விலே எதனையும் நாம் சாதிக்கலாம் என்ற வகையிலும் நீங்கள் எழுதலாம். உழைப்பு தருமாம் உயர்வு, அவ்வளவுதான். சரியா?
இதை நீங்க எப்படி வேணுமானாலும் பார்த்துக்கலாம். உங்கள் விருப்பமாக எழுதுங்க. அல்லது இப்படி மாணவர்களுக்கு நீங்க நீதி சொல்வதற்கு அந்த முன்னிலை எடுத்துக்கொண்டு நீதி போதனையாக ஒரு நன்னெறியாக உழைப்பினை வைத்துக் கொண்டு உங்களுக்கு நீங்கள் உழைக்க உங்களுக்கு உழைப்பு தருமாம் உயர்வு என்றும் எழுதலாம். உங்கள் விருப்பமாக நாங்க வந்துட்டு விட்டுட்டோம். அந்த பொருள் அடக்கம் உங்கள் விருப்பம் தான். ஆனா தலைப்பு என்னவோ உழைப்பு தருமாம் உயர்வு. சரியா? இதுல அழகான ஒரு சிற்றிலக்கியம் நூற்பயனோடு எழுதி கொண்டு வர வேண்டும். நேரிசை தனிச்சொல் இருக்கணும். அதே போலவே 4 அடிகளிலுமே பொழிப்பு மோனை இருக்கணும். இந்த என்னுடைய பாடல சான்று பாடலாக மீண்டும் மீண்டும் கூட பார்த்து கொள்ளலாம். அதுல நீங்க எல்லா இடத்துலயுமே பொழிப்பு மோனை இருக்கும். அடி எதுகையாக 4 அடிகளிலையும் இருக்கணும். அதே போலவே தனிச்சொல்லுக்கும் அந்த எதுகை வர வேண்டும். இவ்வளவுதான். ரொம்ப அழகான ஒரு வீட்டு பாடம். வரும் வகுப்புல புதிதாக நடத்த மாட்டோம். ஆனா வீட்டு பாடத்தை தான் நாங்க கேட்கிற மாதிரி இருக்கும் என்பதனை சொல்லிக்கொண்டு இப்ப உங்களுடைய வீட்டு பாடம். ஒருகை ஓசை இல்லை, இன்று இருவர் இணைந்த ஒரு ஓசையோடு. ஆமா. சித்திரை மாதமோ சீர்பெறும் காசினி என்ற தலைப்பிலே தான் நாப்பு பாடலில் இருந்து தருகிறேன். சித்திகள் தந்தவன் சீரவன் கந்தனை பத்தியுடன் போற்றிடும் பாவமும் நீங்கும் நித்தமும் காப்பவன் நின்று. எல்லாமே விளக்கீடுகளை அமைக்க வேண்டும் என்று சந்திருந்தீர்கள். சரி, முதலாவது பாடல். மூத்தவள் சித்திரை முன்வர வேண்டுமாம், இத்தரை வந்துமே ஈந்திட வேண்டுமாம், வித்துகள் வீருடன் வீழ்ந்து துன்பமும் நீங்கிட தூண்டுவாள் சித்திரை, பன்முக ஆளுமை பாங்குடன் மேவிடும் இன்முகம் காட்டுவாள் ஈந்து. துள்ளுமாம் மாமனம் தூயதாய் நிற்குமாம், அள்ளியே தந்திடும் 1000 எழிலும் வெள்ளியாய் பூத்திடும் வென்று. வென்றிட வைக்குமாம் வெற்றியால் நீளுமாம், குன்றினில் ஓங்குமே பூனையும் தள்ளியும் என்றுமே ஊக்கமாய் ஏற்று. ஏற்றிட வைக்குதே எட்டியும் போகுதே, மாற்றமும் தந்தவள் மண்ணிலே மாண்புடன் சீற்றமும் தள்ளுவாள் சீர். சீர்தரு சித்திரை பேரது பொங்கிட நீர்வளம் பேரிட நீர்வளம் பேரிட நிம்மதி கூடுதாம், வார்த்திடும் வான்மலை வாழ்த்திடும் வையமும் வண்ணமாய் சித்திரை, ஏழ்மையும் போகுதே ஏந்திழை உந்தனால் வீழ்ந்திடல் இல்லையே வீறு. வீருடன் வந்தவள் வீண்பழி தள்ளுவாள், ஏறுடன் வாழ்ந்திட எண்டிசை நல்குவாள், நீருடன் நெற்றியும் நின்று. நின்றுமே நிச்சிலம் நீள்வழி சேர்ந்திட குன்றிலே தங்கிடும் தூயதே ஓரொளி, பண்புடன் தேக்குமாம் பா. பாவினை ஓதிட பக்குவம் தந்தவள் நாவினில் நிற்கிறாள் நல்லவள் சித்திரை, பூவிள கா கனி கூடு. காகனி என்பது நான் கா என்பது சோலை, சோலை தரும் கனி. ஒரு சொல்லை சேர்த்து பார்த்து நூற்பயனை மொழிந்து. நாள் முழு நீளமும் நற்கவி காவிட வாழ்வது பூத்திடும் வாசி நீ நூலினை வீழ்வது இல்லையே வீச்சு. ஓ, அருமை அருமை அருமை. எவ்வளவு அழகா அந்த பூவிலட்சியர்களாகவே போக போக எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு கோவிலட்சியர்களாக போயிட்டே இருக்கும்போது அது தூங்கி செப்பல்லோசை கேட்டுக்கொண்டே இருக்கும். அவ்வளவு அழகா இருக்கும். இதே இது கருவிலத்தை வந்துட்டு நம்ம தொடர்ந்து எழுத முடியாது, தொடர்ச்சீர்களாக எழுத முடியாது. ஏன்னா கருவிலுமாக கொண்டு போனோம் என்றால் நிறை மீண்டும் நிறைதான் ஆரம்பிக்கும், அதுல வர முடியாது. சரியா? ஆனா கூவிலும் அழகாக கொண்டு போகலாம். 100 பாட்கள் கூட நீங்க அப்படியே எழுதி கொண்டே போகலாம் கூவிலச்சீர்களிலேயே. அதே போலவே புளிமா 10 என்று கூட நம்ம பண்ணினோம்னு நினைக்கிறேன். அதுலயும் கூட புளிமாச்சீர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த மாமுன் நிறை வரக்கூடியதாகவே கொண்டு போய் கொண்டே இருக்கு.
அவ்வளவு அழகா இருக்கும். அதுவும் தூங்கிசை செப்பலோசை உடையதாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம சிந்தியலை கொஞ்சம் அதிகமாக நம்ம பயிற்சி தந்த காரணத்தினால் நம்ம அளவியலுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கின்றோம். அளவியல்லையும் நல்ல கத்துட்டு இருப்பீங்க. ரொம்ப அழகான நூற்பயனோடும் எழுதி இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கான திருக்குறள் அதிகாரம் 126 முழுக்க முழுக்க உங்களுடையதாக. நினைக்கிறேன் சென்ற வாரம் ஒரு 4 பார்த்திருந்தோம். 4 வரையில அதற்கு பிறகு மிச்சத்தை நான் 5 தந்திருக்கோம். சென்ற வாரம் நாங்கள் 4 பார்த்திருந்தோம். சரி, 5வது செற்றார்பின் செல்லா பெருந்தன்மை காமநோய் உற்றார் அறிவதொன்று அன்று. செற்றார்பின் நேர் 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 தேமாங்காய், செல்லா நேர் நேர் தேமா, பெருந்தன்மை நிறை நேர் நேர் புளிமாங்காய், காமநோய் நேர் நிறை பூகுளம், உற்றார் நேர் நேர் தேமா, அறிவதொன்று நிறை நிறை கருவிளம் அன்று நேர்ப்பு காசு என்ற சிறு வருகிறது. பெருந்தகைமை பெருந்தகைமையா மன்னிப்போடு பெருந்தன்மை என்று வந்திருக்க, பெருந்தன்மை காமநோய் என்று வந்திருக்கிறது. பெருந்தன்மையான அதுக்கு அது பொருள். ஆனா பெருந்தகைமை அப்போ இங்கு எழுத்து பதிவு பிள்ளை என்ன திருக்குறள் எங்கள் புத்தகத்திலே பெருந்தன்மை என்று இருக்க பார்ப்போம். பெருந்தகைமை என்று வந்தால் தகைமை நிறை நிறை நேர் அப்படி வரும். நிறை நிறை நேர் பூவுளங்காய், நிறை நிறை நேர் கருவிளங்காய் வரும். நான் இப்போது இது சொல்ல தலை சொன்னேன். செற்றார்பின் நேர் 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 தேமாங்காய், காய்முன் செல் நேர் காய்முன் நேர் வன்சீர் வண்டலை, செல்லா நேர் நேர் தேமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, பெருந்தன்மை நிறை நிறை கருவிள நிறை நிறை நேர் கருவிளங்காய், காய்முன் கா நேர் வன்சீர் வண்டலை, காமநோய் நேநிறை பூவிளாம் விளாமுன் ஒற்று நேர் இயச்சீர் வண்டலை, உற்றார் நேர் நேர் தேமா மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, அறிவதொன்று நிறை நிறை கருவிளாம் விளாமுன் நேர் இயச்சீர் வண்டலை அன்று நேர்வு காசு. மிகச் சிறப்பு. 6வது செற்றவர் பின் சேரல் வேண்டி அளித்தரோ என்றென்னை உற்ற துயர். செற்றவர் நேர் நிறை கூபுளம் விளாமுன் பின் நேர் இயச்சீர் வண்டலை, பின் சேரல் நேர் 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 தேமாங்காய், காய்முன் நேர் வன்சீர் வண்டலை, வேண்டி நேர் நேர் தேமா மாமுன் அழி நிறை இயச்சீர் வண்டலை, அளித்தரோ நிறை நிறை கருவிளம் விளாமுன் என் நேர் இயச்சீர் வண்டலை, என்றென்னை நேர் 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 தேமாங்காய், காய்முன் வன்சீர் வண்டலை, உற்ற நேர் நேர் தேமா மாமுன் துயர் நிறை இயச்சீர் வண்டலை, துயர் நிறை மலர் என்று சிறிது. 7வது நாணென ஒன்றோ அரிய நலம் காமத்தால் பேணியார் பெற்ப செய்யின். நாணென நேர் நிறை கூவுளம் விளாமுன் ஒன்று நேர் விளாமுன் நேர் இயச்சீர் வண்டலை, ஒன்றோ நேர் நேர் தேமா மாமுன் அறிநிறை இயச்சீர் வண்டலை, அரிய நலம் நிறை நிறை நேர் கருவிளங்காய், காய்முன் கா நேர் வன்சீர் வண்டலை, காமத்தால் நேர் 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 தேமாங்காய், காய்முன் நேர் வன்சீர் வண்டலை, பேணியார் நேர் நிறை கூபுளம் விளாமுன் பெட் நேர் இயச்சீர் வண்டலை, பெட்ப நேர் நேர் தேமா மாமுன் செய்யின் நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை, செய்யின் நிறை மலர் என்ற சீரை. மிகச் சிறப்பு. அடுத்து 8வது பல்மாய கல்வன் பனிமொழி அன்றோனம் பெண்மை உடைக்கும் படை. பல்மாய நேர் 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 தேமாங்காய், காய்முன் கல் நேர் வன்சீர் வண்டலை, கல்வன் நேர் நேர் தேமா மாமுன் பனி நிறை இயச்சீர் வண்டலை, பனிமொழி நிறை நிறை கருவிளம் விளாமுன் அந்நேர் இயச்சீர் வண்டலை, அன்றோனம் நேர் 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 தேமாங்காய், காய்முன் பெண் நேர் வன்சீர் வண்டலை, பெண்மை நேர் நேர் தேமா மாமுன் உடை நிறை இயச்சீர் வண்டலை, உடைக்கும் நிறை நேர் நிறைப்பு நிறைப்பு நார்மல் காசு பிறப்பு என்று சீர்மன். இருங்க உடைக்கும் என்பது வந்துட்டு 6வது சீர்தானுமா? ஏன் எங்க ஈட்டு சீர்கான புது
வெண்மை அடை மன்னிப்போம் உடைக்கும் நிறை நேர் புளிமா. ஆமா மன்னிப்போம், அது நான் கீழான்னு சொல்லி மறந்தது. உடைக்கும் நிறைநேர் புளிமா மாமுன் படை நிறை இயச்சீர் வண்டலை படை நிறை மலர் என்று சிறுவர். மன்னிப்போம். 9வது புலப்பல் எனச் சென்றேன் புல்லினேன் நெஞ்சம் கலத்தல் உருவது கண்டு. புலப்பல் நிறைநேர் புளிமா மாமுன் என நிறை இயச்சீர் வண்டலை எனச் சென்றேன் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் புல் நேர் வெண்சீர் வண்டலை புல்லினேன் நேர் நிறை கூபுலம் விளமுன் நெஞ்சென்பது நேர் இயச்சீர் வண்டலை நெஞ்சம் நேர் நேர் தேமா மாமுன் கல நிறை இயச்சீர் வண்டலை கலத்தல் நிறை நேர் புளிமா உரு என்பது நிறை மாமுன் நிறை இயச்சீர் வண்டலை உருவது நிறை நிறை கருவிளம் விளமுன் கண் என்பது நேர் இயச்சீர் வண்டலை கண்டு நேர்ப்பு காசு காசு என்று சொல்லுவோம். அடுத்து நிறைவானது நிணம் தீயில் இட்டென்ன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்தூடி நிற்போம் நிற்போம் என நிற்பேம் என. நிணம் தீயில் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் இட்டென்பது நேர் வன்சீர் வண்டலை இட்டென்ன நேர் 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 தேமாங்காய் காய்முன் நெஞ்சு என்பது நேர் வன்சீர் வண்டலை நெஞ்சினார் நேர் நிறை கூபுலம் விளமுன் உன் என்பது நேர் இயச்சீர் வண்டலை உண்டோ நேர் நேர் தேமா மாமுன் புனர் என்பது நிறை இயச்சீர் வண்டலை புணர்ந்தூடி நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நிட் என்பது நேர் வன்சீர் வண்டலை நிப்பம் நேர் நேர் தேமா மாமுன் என என்பது நிறை இயச்சீர் வண்டலை எனல் நிறை மலர் என்ற சீரு வருகிறது. மிகச்சிறப்புமா மிகச்சிறப்பு. இன்றைய வகுப்பும் பயனுள்ள வகுப்பாக தான் இன்னைக்கு இருந்திருக்கும். ஏன்னா பலரும் காணொலி பார்த்தால்தான் வந்துட்டு அவங்க முழுக்க எழுதிக்க முடியும். அந்த வகையிலே விடாத காணொலிகளை பார்த்து நீங்க வந்துட்டு, அதாவது விடாத பயிற்சி இருந்தால்தான் உங்களால வந்துட்டு வெண்பான் இல்லை எந்த பாவினமும் நம்ம கை கூடி வரும். அதுவும் இப்ப வெண்பாக்கள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரத்துல தவறே இல்லாத அளவுக்கு அழகா எழுதுறீங்க. இப்ப விரைவாகவும் எழுதுறதுக்கும் உங்களுக்கு வந்திருக்கு. அது காரணம் முழுக்க முழுக்க பயிற்சி தான். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை விடாது நாங்க அந்த சிற்றிலக்கியங்களாக கொண்டு போறோம். அதற்கு காரணம் ஒண்ணு, உங்களுக்கான மரபு புத்தகத்திற்கு நீங்களே உங்களை தயார்படுத்தி கொண்டு வருகின்றீர்கள். சரியா? ஏன்னா 10 பாடல், ஒரு 2 பாக்கள், ஒன்று முதல் பாடல் காப்பு ஈற்றான பாடலை வந்துட்டு நமக்கு இதுன்னு வச்சுட்டோம்னா 100 பையன்னு வச்சுட்டோம்னா ஒரு புத்தகம் முழுக்க கூட அந்த மாதிரியான சிற்றிலக்கியமாகவே கொண்டு போகும். ரொம்ப ரொம்ப அழகா கூட இருக்கும். இதுல விருத்தங்கள்லயுமே உண்டு. ஆனா வெண்பா அளவியல் வரை உங்களுக்கு ஒரு திருப்புதலை கொடுத்துட்டு நான் மீண்டும் அந்த இதுல சிற்றிலக்கியத்துல விருத்தங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிருக்கோம். பண்ணலாம். சரியா? வரும் வார வீட்டு பாடமாக என்ன நம்ம சொன்னோம்? 120வது வகுப்பு ஒரு விகற்ப நேரிசை அளவியல் வெண்பா உழைப்பு தரமாம் உயர்வு என்ற தலைப்பிலே காப்பு பாடல் 1 மற்றும் 10 பாடல்கள். ஒரு நீதி நன்னறி, மாணவர்களுக்கான நீதி நன்னறி சொல்வது போல கருவுகள் அமையலாம் என்றும் ஒரு உத்தியை கொடுத்திருந்தீர்களா? அதுல இன்னும் கூட வேளாண்மை தான் மிக முக்கியமான இது அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது உங்களோட இதுதான், நீங்க இந்த காலையில் வந்துட்டு சீக்கிரமாவே எழுந்து தொடர்ந்து வேலைகள் செய்து கொண்டே இருந்தால் அதிலே ஒரு உயர்வு கிடைக்கத்தான் செய்யுங்கிற மாதிரியும் கொண்டு போகலாம். எதெல்லாம் உங்கள் மனத்திற்குள்ளே இருக்கின்றதோ அனைத்தையும் கொண்டு வந்து அப்படியே சிற்றிலக்கியமாக கொட்டி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு உங்களுக்கான அதிகாரமாக 127 அவர் வயின் விதும்பல் அப்படிங்கிற அதிகாரத்தின் தலைப்பு. 127வது அதிகாரம் அழகிட்டு தலை சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். சரியா?
வருகின்ற வகுப்பிற்கான வீட்டு பாடத்தை நீங்க புலனுக்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா புதிதாக மீண்டும் மீண்டும் கேட்பாங்க. முதல்ல ஒரு தடவை இன்னைக்கே எழுதி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மறக்காது. நம்மளும் தேடி தேடி எடுக்க வேண்டாம். அதே போலவே இன்றைய வகுப்பிற்கான வீட்டு பாடம் செய்தவர்கள் அவங்களுக்குன்னு ஒரு நாள் இருக்கு. விட்டு போன வகுப்பிலே உள்ள வீட்டு பாடத்தை நாங்கள் நிரப்புவதற்கான ஒரு நாளாக நாங்கள் தருவோம். அந்த வகுப்பிலே நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடம் மட்டும்தான் கேட்கப்படும் என்பதனையும் ஆமா கேட்க இயலாது. ஏன்னா அதுதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஏன்னா இலக்கியம் 4 பேர் சேர்ந்தாலே 40 பாடல்கள், அதோடு சேர்த்து ஒரு 8 பாடல்கள் இணையும் பொழுது எப்படியாக இருந்தாலும் நேரம் சரியாது. அதுல நேரத்தோடும் முடிக்க வேண்டும். அதே போலவே நேர்மையும் இருக்குல்ல, உள்ள வருவதற்கான ஒரு அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இல்லை. எனக்கு முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஒரு நாள் அது எதையெல்லாம் விட்டு விட்டார்களோ அதையெல்லாம் மீண்டும் சொல்லி காட்டலாம். அதாவது இன்றைய வகுப்பை பற்றி ஒருவர் தான் இணைந்திருப்பதால் நம்ம தொகுப்பாளரே ஒரு கருத்தினை சொல்லி அதே நிறைவு செய்யும். இன்றைய வகுப்பு அதாவது ஒருவர் வந்தாலும் அது தொகுப்பாளராக இருந்தாலும் சரி, ஒரு மாணவியா இருந்தாலும் வகுப்பு நடந்தே ஆகும். 3 பேர் வரவில்லை என்று நானும் காலையிலே உங்களுக்கு தகவல் தந்திருந்தேன். அவர்கள் போட்டிருந்தார் வந்து. ஆனாலும் நடத்தி ஆகணும் என்ற பலர் காணொலிகளுக்காக காத்திருப்பார். மற்றும் ஏற்கனவே நாங்கள் 2 வாரங்கள் இடையில ஒரு வாரம் விடுபட்டதால கால இடைவெளி நீண்டால் இது எல்லாமே மறந்துட்டு வந்து வருவார்கள். அப்ப அது இன்றைய வகுப்பு சிறப்பாக நடந்தது. ஆசிரியர் உற்சாகம் மற்ற பாமுகத்துடைய தளபதி பாருங்க, 3 பேர்கள் அழகா இருக்கிறாங்க. 2 பேர் இருந்தாலும் 20 பேர் இருந்தது ஒரு உணர்வு என் பக்கத்தில். உண்மையில் 2 பேரும் சளைக்காமல் 2 பேரும் மிக சிறப்பாக இருந்தது. உண்மையில் ஆசிரியரும் சளைக்காமல் சொல்லி தந்திருந்தார். அதே நேரம் நீங்களும் எந்த கோணர்களும் இல்லாமல், அதுதான் சிறப்பு. யாராக இருந்தாலும் ஆசிரியர் சொன்னது போல ஆரம்பத்தில் 20 இருந்தீர்கள். இன்றைக்கு அது ஒரு உணர்வு சிறப்பாக. உண்மை 19வது வாரத்தில் மீள ஒரு முறை அந்த நினைவுகளை மீட்டிக்கொண்டோம். அதான் சொன்ன இந்த ஒருவர் இப்ப இதுக்கு முன்னர் நவலாசினா அந்த நிகழ்வு கிணத்துக்காக குதிச்சா குளிச்சுட்டு எழும்பி வாங்கினவாய் நாங்கள் இன்றைய நிகழ்வுக்கான ஒரு பதிவை இது திரும்ப ஒரு முறை ஒரு நினைவூட்டலாக அமைந்தது என்ற ஒரு பாசிட்டிவ் நேரான கேட்டுக்கொண்டிருந்தார். பாப்போம் அவர் பக்கம் என்ன. வணக்கம் வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். வீடியோ போடும் ஒரு தரம் என்னதான் நம்புவோம். நான் தச்சு கொண்டிருந்தவன் தனியொரு மாணவியாக வந்திருந்த சிவதர்சினி ராகவன் அவர்களுக்கு சலிக்காது அந்த பாடத்தை நிகழ்த்திய ஆசிரியர் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். மிகவும் ஒரு மாணவியாக இருந்தாலும் அவர் அந்த நாங்க வந்து சின்ன வகுப்புல கணவர் வேலையிலயா வகுப்புல பண்டை வகுப்பு நடக்காது. என்னண்டுல ஒரு சொல்லுவோம் டியூஷன்லயோ அல்லது வகுப்புல கணவர் வேலையில பண்டை வகுப்பு நடக்காது. மாஸ்டர் அந்த மனம், தாராளமான மனம், அந்த தனி ஒரு ஆள் தானே நீங்க போங்க, அடுத்த வாரம் நாங்க பார்த்துக்கொள்வோம் என்று விட்டுட்டு போகாம ஒரு மாணவியாக இருந்தாலும் உங்களுடைய அந்த இதை நீங்க விட்டு கொடுக்காம நடத்தின உங்களுக்கு அந்த நாங்கள் பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. தர்ஷினி உங்களுக்கும் நானும் வரையில டீச்சர் ஒரு ஆள் தானே, நான் என்னத்தை படிக்கிறது வந்துட்டு போகாம நீங்களும் ஒரு ஆர்வமா வந்து கேட்டு வந்திருந்தீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக்க நன்றி. கேட்டதை கேட்டு உயர்வு தருமாம் உழைப்பு உழைப்பென்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறீங்க. பார்ப்போம், நாங்களும் தெரிஞ்சிச்சு ஒரு நாளைக்கு உழைப்பாளர் தினந்தான ஒரு கவிதையை எழுதி பார்ப்போம். நன்றி 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 ஆசிரியர்களே, நன்றி நேசர்களே, நன்றி சுவாசினி அவர்களே. நன்றி நன்றி. மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மரபு கவி கேட்போம். சிவதர்ஷினி ராகவன் அவர்கள் மற்றும் சரஸ்வதி பாஸ்கரன் அவர்கள் தட்டு கொடுப்பை நேசர்களே தெரிந்தீர்கள். எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வாணி. நாளைக்கு சந்திப்போமா? நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.